ஹலோ guys, வெல்கம் டு ஆல்வி பாட்டிக்கு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெஜெண்ட் ஃபைட்டர்ஸ் சொல்லி ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுப்பசாமல் வாங்கி வச்சுக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது இந்த கேமோடைய மெயின் கேரக்டர். இங்கே அடி வாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ. அது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி சண்டை போடணும், டிஃபென்ஸ் எங்கே, அதுக்கப்புறம் அட்டாக்கிங் எங்கே, ஸ்பெஷல் மூவ் எங்கே, இப்படின்னு எல்லாத்தையும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதில் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2வது ரவுண்ட் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் அட்டாக் பண்ணும்போது நம்ம தள்ளி வரைக்கும் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணணும். அது மாதிரி அடிக்கணும்னா வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அடிச்சு முடிச்சிட்டோம். இதுதான் வந்துட்டு ஹீரோவோட போஸ். ஜெயிச்சதுக்கப்புறம் இப்படி தான் கொடுப்போம். விக்ட்ரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ அது எத்தனை டைமண்டு, ஒரு 10 டைமண்ட் கொடுத்துட்டாங்க. லோடிங் எதையோ சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் பேசிட்டு ஆக்ஷன் தான் ஃபஸ்ட்டு. சரின்னு சொல்லிட்டு போனால் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல 11 எடுத்து அந்த இல்லை ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு மேட்ச்க்குள்ளே போயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம மீட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு பாஸு. நம்ம இப்போ ஒருத்தர் தான் இருக்கோம், ஃபைட்டுன்னு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி சொல்லிட்டு 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. இப்போ வேகமாக வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஸ் பண்ணுறது கூட கேப் விடாமல் அடிச்சுட்டு இருந்தேன். சரின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். அப்புறம் டிஃபென்ஸ் போட்டேன். அப்போ ஒரு அடிக்கு வந்துட்டு அவன் பேக் பண்ணான். அதுக்கப்புறம் நான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவன் அடிக்கும்போது மட்டும் நம்மளுக்கு லைஃப் கொஞ்சமாக தான் இறங்குது. ஆனால் நம்ம அடித்தா அவனுக்கு பாதி லைஃப் இறங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் போட்டுருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கிட்டான். கீழே பார்த்தீங்கன்னா 2 பவர் அப் இருக்குது. ஹேண்ட் பவர் அப் ஒன்று, லெக் பவர் அப் ஒன்று. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி அடிக்கும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அடிச்சுட்டே இருக்கான். பார்த்தீங்கன்னா நம்ம 5 கிரிட்டிக்கல் ஹிட்டுன்னு சொல்லி 7 ஹிட்டு கொடுத்தா கிரிட்டிக்கல் ஹிட்டுன்னு சொல்லி காமிச்சிருவாங்க. இப்போ வந்துட்டு அவன் தான் அந்த ஹிட்டு கொடுக்குறான். 8 ஹிட்டுன்னு கொடுத்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக வந்துட்டு இருக்கும். அந்த சமயத்தில் போட்டு அடிச்சு தூக்கிட்டான். இருந்தாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்த காப்பி நம்ம இறக்கி KO அப்படின்னு சொல்லி வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுத்துட்டான். சரி, அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு விக்ட்ரி. இதில் என்ன கொடுக்குறாங்க, ஒரு 30 டைமண்டு, ஜெம்ஸு பதிலாக காசு தான் ஜாஸ்தி தராங்க, காயின்ஸு. இதை வச்சு என்னன்றதுன்னு எனக்கும் தெரியல. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்ததாக செலக்ட் பண்ணுற ஒரு கேரக்டருக்கான கார்டு. எங்கேயோ ஸ்பேஸ் மாதிரிலாம் இருக்குது, அந்த இடத்துலேருந்து இந்த கார்டு வருது போல். ஓகே, செலக்ட் பண்ணி நல்லதாக வருமானு பார்த்தா யார் வருவா யார் வருவா யார் 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 பார்த்தீங்கன்னா யார் அவன். அதுக்கு நம்ம ஹீரோவே எவ்வளோ பரவாயில்ல இருந்தது. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பாய் மாதிரி இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பாய் மாதிரி இருந்தான், நல்லா கஸ்டமர்ஸ் தானா. இவன் பார்த்தீங்கன்னா டவுன் பாய் மாதிரி இருக்கான். சரின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்துட்டு ஃபைட்டிங் தேவையான பட்டன்ஸ் அதை எல்லாத்தையும் செட் பண்ணி மேனுவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்த மாஸ்டர் பார்க்கறதுக்கு நம்ம போகிறோம். இங்கே ஒரு மாஸ்டர் இருக்காரு. அவன் வந்து ஏதோ சொல்கிறாங்க, மாஸ்டர் வந்து என்னை பீட் பண்ணி காமிடா அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு பேட்டில் கொடுத்துட்டா. இந்த டைம் வந்துட்டு 2 பேர் வர மாதிரி ஆப்ஷன் இருந்தது. ஒரு வேளை நம்ம ஹீரோ செத்துட்டானா அவன் வந்துட்டு அடுத்ததாக வந்துட்டு ட்ரம் கார்டை வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இவங்களுடைய ஃபயர் பவர், இவனுக்கு வந்து ஐஸ் பவரு, நம்ம ஹீரோட ஃபயர் பவரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைட் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிஃபென்ஸ் தான். நம்ம டிஃபென்ஸ் யூஸ் பண்ணும்போது கூட அந்த பெரிய அட்டாக்லாம் வந்துச்சுன்னா டிஃபென்ஸ் வேலைக்காகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அவனை முக்கால்வாசி ஹெல்த்தை குறைச்சிட்டோம். மறுபடியும் நம்மளை அடிச்சு தூக்கிட்டோம். மறுபடியும் நம்ம வந்துட்டு போய் அடி தம்பிடும் பண்ணிக்கிறோம். இப்போ ஐஸ் போட்டான். ஆனால் ஐஸ் வந்து ஃபயருக்கு வந்துட்டு ஒன்றும் அவ்வளோக்கா பெரிய வந்து டேமேஜ் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே கிக்கில் வந்துட்டு டிஃபீட் பண்ணி KO அப்படின்னு வாங்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா விக்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். ஏரியா பார்த்தீங்கன்னா காயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஜெம்மு கம்மியாக இருக்குது. ஏதோ மேப்பு ஃப்ளூயிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இப்போ தான் அந்த இந்த மேப் ஃப்ளூயிட்னா என்னன்னு தெரியுது. போய் கேரக்டரை செலக்ட் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணிட்டோன்னு இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு லெவல் 2 ரீச் பண்ணிட்டான். இதுதான் லெவல் 2க்கான. லெவல் 2ல் எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல சொல்லிட்டு நான் வந்துட்டு அடுத்த பேட்டில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த பேட்டிலேயே 2 பேர் வருவாங்க நான் நினச்சேன். நான் மாற்றி வந்தாங்களா அப்படின்னு நினச்சேன். நான் வந்து அந்த சயின்டிஸ்ட் வந்து அந்த ஆப்பனண்ட்டுக்கு ஏதோ கொடுத்துருக்கான் போல், அதனால தான் இப்படி இருந்தது. ஓகே, ஃபைட்டுன்னு கொடுத்துட்டான். எடுத்தோடனே ஒரு லாங் கிக் கொடுத்தான். சரின்னு சொல்லிட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு முடிச்சிடுவோம். இந்த மாதிரி தான் கைஸ் இந்த கேம் விளாடணும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டில் வந்துட்டு அடுத்ததாக வந்து ஃபைட்டிங் டோர்னமெண்ட்டெல்லாம் வரும். ப்ளே ஸ்டோரில் இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.